மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்காக கிட்டத்தட்ட 11 லட்சம் மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர்களுக்காகவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை வெளியீட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் தீபாவளிக்கு பிறகு வெளியாகும் என்று 100% எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ வரக்கூடிய திங்கட்கிழமை குரூப் 4 ரிசல்ட் வெளியாக வாய்ப்பே இல்லை. செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி அளவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் வரக்கூடிய 21ஆம் தேதி இல்லைனா 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வ இணையதளமான tnbsc.gov.in இந்த இணையதளத்தின் மூலமாக குரூப் 4 உடைய முடிவுகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ குரூப் 4ல் என்ன கட் ஆஃப் வாங்கியிருந்தால் உங்களால் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்ல முடியும். குரூப் 4ல் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா சிபி அழைப்பிற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட 120 மார்க் வாங்கின எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா விஏஓ பணி கிடைக்குமா, இப்படி எல்லார் தரப்புலேருந்துமே குரூப் 4க்கு குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு யாருக்கு முதல்ல முன்னுரிமை கிடைக்கும், இதை பற்றின ஒரு சின்ன தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விஏஓ கேட்டகிரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 148, பிசிக்கு 143, பிசி முஸ்லீம் 138, எம்பிசி மற்றும் டிஎன்சி 133, எஸ்சி 133, எஸ்சிஏ 123, எஸ்டி 118, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 130ங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகிரி, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு பார்க்குறப்ப ஜிடிக்கு 149, பிசிக்கு 142, பிசி முஸ்லீம் 137, எம்பிசி மற்றும் டிஎன்சி 132, எஸ்சி 132, எஸ்சிஏ 122, எஸ்டி 118, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 133ங்க. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 143, பிசிக்கு 137, பிசி முஸ்லீம் 131, எம்பிசி மற்றும் டிஎன்சி 128, எஸ்சி 124ங்க, எஸ்சிஏ 118, எஸ்டி 118, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப இவர்களுக்கு 118 இருக்குங்க. அடுத்து டைப்பிஸ்ட் கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஜிடிக்கு 138, பிசிக்கு 133, பிசி முஸ்லீமுக்கு 128, எம்பிசிக்கு 122, எஸ்சிக்கு 122, எஸ்டிக்கு 118, எஸ்டிக்கு 116, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 128ங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கேட்டகரியை பார்க்கலாம். ஜிடிக்கு 133, பிசிக்கு 131, பிசி முஸ்லீமுக்கு 128, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 128, எஸ்சிக்கு 125, எஸ்சிஏக்கு 113, எஸ்டிக்கு 113, சேஃப் ஜோன் 118ங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரி அப்படி வச்சுருக்கப்ப ஜிடிக்கு 118, பிசிக்கு 116, பிசி முஸ்லீமுக்கு 113, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 109, எஸ்சிக்கு 108, எஸ்சிஏக்கு 106, எஸ்டிக்கு 103, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 118ங்க. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு குரூப் 4ல் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவீர்கள். 100% உண்மையாக நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் போக முடியும். ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் விரைவில் உங்களுக்காக வெளியிட போகிறாங்க. குரூப் 4 உடைய தேர்வர்களுக்காகவே 11 லட்சம் பேரில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அழைக்கப்படுவார்கள். இதில் இந்த டைம் பெண்கள் கொஷின் டஃப்பாக இருந்தது அப்படின்னால பெண்கள் 80% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4ல் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வேக்கன்சிஸ் இன்க்ரீஸு. ஸோ வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 4662. கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. மீண்டும் ஒரு 5000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்காக கிட்டத்தட்ட 11 லட்சம் மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர்களுக்காகவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை வெளியீட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க.
ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் தீபாவளிக்கு பிறகு வெளியாகும் என்று 100% எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ வரக்கூடிய திங்கட்கிழமை குரூப் 4 ரிசல்ட் வந்து வெளியாக வாய்ப்பே இல்லை. செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி அளவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ குரூப் 4 உடைய முடிவுகள் வரக்கூடிய 21ஆம் தேதி இல்லைனா 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வ இணையதளமான tnbc.gov.in இந்த இணையதளத்தின் மூலமாக குரூப் 4 உடைய முடிவுகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ குரூப் 4ல் என்ன கட் ஆஃப் வாங்கியிருந்தால் உங்களால் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு செல்ல முடியும். குரூப் 4ல் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிபி அழைப்பிற்கு அழைக்கப்படுகிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட 120 மார்க் வாங்கின எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ பணி கிடைக்குமா, இப்படி எல்லார் தரப்புலேருந்துமே குரூப் 4க்கு குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு யாருக்கு முதல்ல முன்னுரிமை கிடைக்கும், இதை பற்றின ஒரு சின்ன தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விஏஓ கேட்டகிரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 148, பிசிக்கு 143, பிசி முஸ்லீம் 138, எம்பிசி மற்றும் டிஎன்சி 133, எஸ்சி 133, எஸ்சிஏ 123, எஸ்டி 118, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 130ங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகிரி, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு பார்க்குறப்ப ஜிடிக்கு 149, பிசிக்கு 142, பிசி முஸ்லீம் 137, எம்பிசி மற்றும் டிஎன்சி 132, எஸ்சி 132, எஸ்சிஏ 122, எஸ்டி 118, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 133ங்க. ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 143, பிசிக்கு 137, பிசி முஸ்லீம் 131, எம்பிசி மற்றும் டிஎன்சி 128, எஸ்சி 124ங்க, எஸ்சிஏ 118, எஸ்டி 118, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப இவர்களுக்கு 118 இருக்குங்க. அடுத்து டைப்பிஸ்ட் கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஜிடிக்கு 138, பிசிக்கு 133, பிசி முஸ்லீமுக்கு 128, எம்பிசிக்கு 122, எஸ்சிக்கு 122, எஸ்டிக்கு 118, எஸ்டிக்கு 116, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 128ங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கேட்டகரியை பார்க்கலாம். ஜிடிக்கு 133, பிசிக்கு 131, பிசி முஸ்லீமுக்கு 128, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 128, எஸ்சிக்கு 125, எஸ்சிஏக்கு 113, எஸ்டிக்கு 113, சேஃப் ஜோன் 118ங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரி அப்படி வச்சுருக்கப்ப ஜிடிக்கு 118, பிசிக்கு 116, பிசி முஸ்லீமுக்கு 113, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 109, எஸ்சிக்கு 108, எஸ்சிஏக்கு 106, எஸ்டிக்கு 103, சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 118ங்க. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு குரூப் 4ல் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவீர்கள். 100% உண்மையாக நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் போக முடியும். ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் அதி விரைவில் உங்களுக்காக வெளியிட போகிறாங்க. குரூப் 4 உடைய தேர்வர்களுக்காகவே 11 லட்சம் பேரில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்களை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அழைக்கப்படுவார்கள். இதில் இந்த டைம் வந்து பெண்கள் கொஷின் வந்து டஃப்பாக இருந்தது அப்படின்னா பெண்கள் 80% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 4ல் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ். ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 4662. கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. மீண்டும் ஒரு 5000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.